Namaskaram, this is Deepika. ஸோ இன்னைக்கு இந்த கான்வர்சேஷன் சைலன்ஸ் இஸ் ஸ்ட்ரென்த். நான் வந்து மிஸ்ஸஸ் சித்ரா ராமன் மீட் பண்ணேன். இவங்க வந்து ரொம்ப ரொம்ப எம்பவர்ட் உமன் அண்ட் சம்படி வாஸ் ஃபேஸ்ட் ஹியூஜ் சேலஞ்ச் இன் ஹர் லைஃப் இன் பிரிங்கிங் அப் த சைல்ட். அண்ட் எத்தனை நெகட்டிவிட்டி வந்தாலும் அது வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி அவங்களும் ரொம்ப பிரைட்ஃபுல்லான ஒரு சோல் அண்ட் தன்னோட குழந்தைய வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஐடென்டிட்டியோட வந்து வளர்க்க முடிஞ்சது. ஸோ மிஸ்ஸஸ் சித்ரா ராமன் இஸ் விக்னேஷ் மதர். உங்க அத்தனை பேருக்கும் தெரியும் விக்னேஷ். ஹீ இஸ் ஜஸ்ட் லைக் மை லிட்டில் பிரதர். அண்ட் இப்போ ரீசெண்டாகவும் ஐ ஹேட் பீன் டு தேர் பிளேஸ். தட் வாஸ் வென் ஐ ஹேட் அ கான்வர்சேஷன் வித் ஹர். ரொம்ப அபண்டன்ஸ் நாலேஜ், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆகட்டும், பேரண்டிங்காக இருக்கட்டும், அண்ட் அபவுட் செல்ஃப் கேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட். அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த பேட்ரியார்கல் சொசைட்டியில் எப்படி பெண்கள் தன்னோட முயற்சியால குழந்தைங்களை வந்து ஒரு அளவுக்கு எடுத்துன்னு வர முடியறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய பெரிய உதாரணம் மிஸ்ஸஸ் சித்ரா. ஸோ ஜஸ்ட் லிசன் ஆன் டு த கான்வர்சேஷன் வித் மிஸ்ஸஸ் சித்ரா ராமன். Here you go. Karan, this is Dr. Deepika. Happy to meet all of you once again on Echoes from the Garbhagriha. இன்னைக்கு நான் யார் கூட இருக்கேன்னா மிஸ்ஸஸ் சித்ரா ராமன். அண்ட் இவங்களை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா விக்னேஷ் கிச்சன் அவங்களோட அம்மா மிஸ்ஸஸ் சித்ரா ராமன். நமஸ்காரம். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அம்மாவை மீட் பண்ணுறது எனக்கு அவ்வளோ பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா ஷீஸ் abundant in her philosophical knowledge and spirituality பற்றி, வேதங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு அவங்களோட ஒரு கான்வர்சேஷன்லேயே எனக்கு தெரிஞ்சது. சந்தோஷமா இருக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுல. அண்ட் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசினோம். ஸோ இன்னைக்கு அம்மா நம்ம ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் பார்க்குற அத்தனை பேருக்கும் நீங்க சொல்லும் போது நிச்சயமாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பா. ஸோ விக்னேஷ் பத்தி முதல்ல தான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோமே. அதான் வந்து விக்னேஷ் வந்து பிறந்துக்கும் போதெல்லாம் ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப துருன்னு இருந்தது குழந்தை தான். 5-6 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் 7வது வயசுக்கு அப்புறம் 8 வயசு ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. எனக்கு லேர்னிங் டிசபிலிட்டி ப்ராப்ளம் இருந்தது. அவனுக்கு கொஞ்சம் அது எங்கே இருக்குன்னு எனக்கு கண்டே பிடிக்க முடியாமல் இருந்தது. எல்லாம் படிப்பான், எழுதுவான். பட் என்னமோ எனக்கு ஒரு பிரேக் இருந்த மாதிரி ஃபீலிங் இருந்தது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு மிஸ்ஸிங் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்போதான் வந்து என்ன பண்ணேன், நான் வந்து அவன் 5 வயசு குழந்தையா இருக்கும் போதே வேல்யூ கிளாஸ் போடணுன்ட்டு என்ன பண்ணினேன், அந்த வேல்யூ கிளாஸ்ல வந்து போட்டா அங்கே ஒரு 50 குழந்தைகள் இருந்தது அந்த காம்ப்ளெக்ஸ்ல. இவன் என்ன பண்ணுவான், பின்னாடி தெரியாம, டீச்சருக்கு தெரியாம வந்து கோயிலுக்கு வந்துடுவான். அங்க கரெக்டா அந்த பிரதோஷம் அதெல்லாம் நடக்கும் இல்லையா, டெய்லியே பூஜை நடக்கும். ஏதாவது யாரோ சுண்டல் ஏதோ பண்ணுவான். அப்பயே அவன் எல்லாருக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த சர்வீஸ் மைண்ட் இருந்தது. அங்கதான் போயிருந்தோம். நானும் 2-3 தடவை கொண்டு வந்து இந்த டீச்சரை போயிடுறான், வரவே மாட்டேங்கிறான். நானும் அங்க இருந்து கொண்டு விட்டு பார்த்தா சரியா வர, சரி விட்டுடும் அந்த குழந்தைக்கு. இதுவும் நல்ல ஆக்டிவிட்டி தானே, பண்ணட்டும். மயிலாப்பூர் அப்புறம் வந்துட்டோம். மயிலாப்பூர் வந்தோடனே காசு போடலாம், இப்பயாவது ட்ரை பண்ணலாம். அவனை வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான், ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா ஏதோ ஒன்று இந்த பால விகாஸ் போடணும். என்னன்னு தெரியல, இனம் புரியாம அது தோணிட்டு இருந்தது. எதனால நன்மைன்னு தெரியாது. பால விகாஸ் போடணும். அது நம்ம உள்ள என்ன நடக்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாம் பிரைட்டா வரவா அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. நானும் மயிலாப்பூர் சமிதியில என்ரோல் பண்ணோம். குருவை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம பிள்ளைக்கு அது சூட் ஆகணும், நமக்கு அது மிங்கிள் ஆகணுமே, அது பகவான் என்ன அனுகிரகம் பண்ணணுமே. குரு சூஸா கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நல்ல குரு கிடைக்கிறது நம்ம மனசுக்கு புரிஞ்சுண்டு இதெல்லாம் இருக்கு. என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் கிளாஸ் குரு, நீங்க கவலையே படாதீங்க, ரொம்ப நல்லா அவ ஹேண்டில் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி கணேசன் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணா. ஃபர்ஸ்ட் வி ஆர் இன் கான்டாக்ட் வித் தட் குரு. ஏன்னா நம்ம சாகிற வரைக்கும் அந்த குருவை வந்து நம்ம கான்டாக்ட் வச்சுட்டு இருக்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஸ்தித்தியா அவளுக்கு தான் இன்னைக்கு கிரெடிட், விஜயலட்சுமி கணேஷுக்கு தான் கிரெடிட். அந்த மயிலாப்பூர் சமிதிக்கு போறது வருது அது மாதிரி இருந்தது. இவனுக்கு பால விகாஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த குழந்தைகளை வந்து இந்த பட்ஸ் எல்லாம் பண்ணணும். அவள் ரொம்ப நன்னா பண்ணிட்டு இருந்தா. இவனுக்கு அவளோட மிங்கிள் பண்ண முடியலன்னு அவளுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. நானும் ஒரு 2 வாரமா பாக்குறேன், அவன் மிங்கிளே ஆக மாட்டேங்கிறான், பேசவே மாட்டேங்கிறான். இவன் குழந்தையோட ரொம்ப பேசுறதும் கிடையாது, அந்த இன்ட்ராக்ஷன் ரொம்ப லோ. ஸ்கூல்ல போயிட்டு வரதோட சரி அப்படின்னு சரி நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். மற்றதெல்லாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அந்த இதுல வந்து அந்த கவனிப்புத்தன்மை இல்லை அதுல. அப்ப வந்து ஏதோ ஒன்று பிரெயின்குள்ள அந்த குழந்தைக்கு போயிட்டு இருந்தது. ஏன்னா அது ஸ்பிரிச்சுவல் மேட்டர். இது வந்து என்ன சொல்ல, எல்லா ஆட்டிசம் சைட்ல இருந்து எத்தனையோ குழந்தைகள் உலகத்துல இருக்கா. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு இடத்துல அவளுக்கு ஒண்ணுமே புரியாம இருந்தாலும் பரவாயில்ல,
இப்போ நான் வந்து சின்ன வயசுல எங்க பாட்டி வந்து எங்க அம்மா பாடுவா, எழுந்து ஸ்கேலால இது பண்ணுவா, ஒரு உட்காரு நான் பாடிட்டு இருக்கும்போது தூங்காது. ஆனா என் பிரெயினுக்குள்ள அந்த 4, 5, 6 வயசுலலாம் அது உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று போயின்றது. அதே மாதிரி இவனுக்கு போயின்றது. குரூப்ல பண்ணும்போது வந்து ஃபர்ஸ்ட் குரூப்ல எல்லாம் பண்ணும்போது இந்த சின்ன சின்ன ரோல்லாம் நடிக்க சொல்லுவா. அப்ப இவனுக்கு ஒரு லைன் தான் கொடுப்பா. மற்ற குழந்தைகள் வரி வரியா போட்டி போட்டுன்னு சொல்லும். சில குழந்தை அடுத்த வாரோட டைலாக்கி ஞாபகம் பண்ணி நெற்று பண்ணும். மாதிரி போட்டி இருக்கிற இடத்துல இந்த குழந்தை பேசலையே ஒண்ணுமே புரியலையே, எது என்னன்னே தெரியலையே சொன்ன நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணுவா. இந்த ஒரு லைன் 2 லைனையே மாற்றி சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ் இறங்கி வரும்போது எனக்கு ரொம்ப கோவம் வெய்வேன். ஆனால் அந்த டீச்சர் ஒரு நாள் கூட அவன் ஏன் அப்படி சொன்னேன் என்கரேஜ் பண்ணுவோம் பார்ப்போம், அதாவது நீங்க இப்ப சொல்லும்போது யாரும் நம்ப மாட்டாங்க. அதான் சொல்றேன். டெவலப்மெண்ட் எப்படி வந்ததுன்னா சத்தியபூர்வமான இந்த இடத்த நான் சொல்றேன். என் பிள்ளைக்கோசரம் நான் சொல்லலை. ஈச் அண்ட் எவ்ரி சைல்டு இந்த குழந்தை உலகத்துல நல்லா படிக்கிற குழந்தைகளா இருக்கலாம், நல்ல டேலண்டா இருக்கலாம், நல்லன்னு சொல்லல, எல்லா குழந்தைகளுக்கும் இது ரீச் ஆகணுங்கிறது தான் என்னுடைய சங்கல்பம். அது மாதிரி ஸ்பிரிச்சுவல்ல கண்டிப்பா குழந்தைகளை போட்டாகணும். சொல்லும் போதுதான் ஐ திங்க் ஐ கெட் a message from you. என்னன்னா நீங்க வந்து இத்தனை விஷயங்கள் இப்போ குழந்தைகள் பத்தி சொல்றீங்க. ஆமா, வந்து this will reach a lot of parents. கண்டிப்பா. இப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச நிறைய குழந்தைகள் வந்து அந்த ப்ரெஷர், கண்டிப்பா ஸ்கூல்லயும் ப்ரெஷர், ஆத்துக்கு வந்தா அங்கேயும் வந்து இந்த விஷயத்தை முடிக்கணும், அந்த கிளாஸ் போகணும், இந்த ப்ரெஷர்லயே குழந்தைகள் இருக்கும்போது ஓவரால் டெவலப்மெண்ட் நிச்சயமா பாதிக்கப்படும். ஸோ இது வந்து நீங்க ஒரு அம்மாவா ஒரு முயற்சி எடுத்து குழந்தைக்கு ஒன்று பண்ணி டுடே என்னோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃபார் பேரண்ட்ஸ் யாரெல்லாம் அதை பார்க்குறீங்களோ, மாமி சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, குழந்தைக்கு ஸ்பேஸ் கொடுத்து ஸ்பிரிச்சுவலா ஒரு ஒரு எலிமெண்ட்டை வந்து கனெக்ட் பண்ண வைக்கும். நிச்சயமா எல்லா குழந்தைகளும் அதில் வந்து they'll come out in flying colors. As you said, I completely agree with you, ma'am. அது அந்த குழந்தைகளை எப்படி சொல்றேன்னா ஆர்ட் பேஸ்டோட கனெக்ட் பண்ணும். ஆர்ட்னா கோலம் போடுறது ஒரு ஆர்ட்டு, சின்னதாக அழகாக ஒரு படம், ஆற்று படம் இருக்கும் வீட்டில், அம்பாலோட படமோ குலதெய்வ படம், அதை அழகாக துடைக்க சொல்லணும், குங்குமம் போட்டு விட சொல்லணும். முதல்ல கோணலாக விடும் மாட்டவர் வந்து அதெல்லாம் கொஞ்சம் பழக்கம் பண்ணும். அழகாக அந்த பூ வை அப்படிங்கிறோம். சின்ன சின்ன விஷயம், பெருசாலாம் அந்த குழந்தையில ஒன்றுமே பண்ண வேண்டாம். அப்புறம் ஒரு கோயிலுக்கு அழைச்சிட்டு போங்க. நாளடைவில் அந்த குழந்தைகளோட பிரெயினோட டெவலப்மெண்ட் நல்லா வரும். சர்வீஸ் பண்ணினாலோ, வேதிக் ஆக்டிவிட்டி பண்ணி வேதம் சாண்ட் பண்ணாலோ, பஜன் பாடினாலோ, டிராயிங் வரைஞ்சாலோ, பெயிண்டிங் வரைஞ்சாலோ, உங்களுக்கு என்னென்ன ஆர்ட் எத்தனை இருக்கோ அதுக்கு தெரியாததெல்லாம் இருக்கு நிறைய. ஆர்டாரிக்கல், ஸ்பீச்சிங், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கு. ஒன்று இப்போ நீங்கள் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கேன், அது எனக்கு வருமா, ஒருத்தருக்கு இல்லாத ஒருத்தருக்கு இருக்கும். அதெல்லாம் நமக்கு வந்து புதஞ்சு இருக்கிறது, அந்த குழந்தைக்கு இது இருக்குன்னே தெரியாது. மெமரி செக்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அந்த மெமரி சில பேருக்கு ரொம்ப கம்மியா இருக்கனால படிக்க முடியாம இருக்கும். அது வந்து என்ஹான்ஸ் பண்ணும். வந்து இவ்வளவு விஷயங்கள் பேசும்போது ஒரு அம்மாவா ஒரு பெண்ணா நீங்க வந்து நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்கீங்க. ஆனா ஏதோ ஒரு இடத்துல உங்க மனசுல ஒரு அமைதியும் இருந்திருக்கும். கண்டிப்பா. சோ அந்த சைலன்ஸ்ங்கிறது உங்களுக்கு எப்படி ஒரு ஸ்ட்ரென்த்தா இருந்தது? சொல்றேன். அதாவது நீங்க முதல்ல ஒரு கொஸ்டின்ல ஒண்ணு விட்டு போயிடுது. நீங்க சொன்னதுல நான் ஆன்சர் சொல்லல. அந்த ப்ரெஷர்னு ஒரு வார்த்தை சொல்றேன் இல்ல, ப்ரெஷர்ங்கிறதே ஒண்ணு கிடையாது. அது நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கிறோம். டென்ஷன்ங்கிற வேர்ட்ல ஹியூமன் மேட் தான் அது. அது மாதிரி ஒரு வேர்டே கிடையாது. அது வந்து நீங்க வந்து ப்ரெஷரை நீங்க எவ்வளவு தூரம் எப்படி எடுத்துட்டு போறீங்கிறத பொறுத்து. நீங்க வந்து இந்த குழந்தை படிக்கலாம் உடனே அதை ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஆனா அந்த குழந்தைக்கான நேரம் வரும், நமக்கு அதுக்குள்ள உழைப்பும் கொடுக்கணும். அந்த நெகட்டிவ் எல்லா ப்ரெஷர் எல்லாமே போயிடும். அந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிக்குள்ள நீங்க போனேன்னா நீங்க வந்து படிக்கிற குழந்தை 2 மணி நேரத்துல படிக்கிற குழந்தை 1 மணி நேரத்துல பகவான் நினைச்சா அது என்ன வேணாலும் கொடுக்க முடியும். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவரால் பண்ண முடியும். அது கிடைச்சது. என் பிள்ளைக்கு வந்து ஆக்டிங்லாம் எங்க குடும்பத்துல யாருக்குமே கிடையாது. அங்க பேசாததெல்லாம் யூடியூப் மூலமா எங்க சாமி பேச வச்சாங்க. என்னால அதை நம்பவே முடியல. இன்னைக்கு நினைச்சா ஏதோ ஆரம்பிக்கிறோம், ஏதோ யூடியூப் எல்லாம் இதெல்லாம் வரும் நாங்க நினைக்கவே இல்லை. வியூஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது, பலனே எதிர்பார்க்க கூடாது. ஆனா அவன் சொன்னா, நான் முதல்ல யூடியூப்லாம் பேசும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா, இட் கோஸ் டு த வேர்ல்டு இல்லையா, எனக்கு எப்படி இதை ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல, புதுசா இருக்கே, ஆனா ஏதோ பண்ணுவோம், பரவாயில்ல பார்த்துப்போம், வா நம்ம என்ன பண்ணிட்டோம் எல்லாருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றோம். நம்ம சமையலை எக்ஸ்ப்ளோர் பண்றோம், பண்ணிட்டு போவோம். அப்பதான் சமையல் ஸ்டார்ட் பண்ணது. அவன் சமையல்ல அவனுக்கு கலினரி இருக்குங்கிறது தெரியவே தெரியாது 18 வயசு வரைக்கும். எப்படி வரும்னா ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி பண்ணதான் சைலன்ஸ் வரும். நான் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. சைலன்ஸ் கிடையாது. ஏன்னா எனக்கு தெளிவான ஒரு சிந்தனை கிடையாதுங்க. அதுல சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதாவது ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஹார்ஸ் இப்படி அதே மாதிரி வச்சுட்டா என்ன பண்ணணும், பெரிய சின்னவா கொஞ்சம் பார்க்கலாம், பெரியவாளே யாராவது கோச்சுக்காதீங்க, தப்பா இந்த டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் இருக்கும், நீங்க ரியாக்ட் பண்ணாதீங்க. ரியாக்ட் பண்ணினா அது சால்வே ஆகாது. என்னோட அனுபவம் நான் சொல்றேன். நம்ம சொல்ற நியாயம் அங்க எடுபடலையேங்கிறது வருத்தம் இருக்கு. ஐ திங்க் இது
நிறைய பெண்கள் இத கனெக்ட் அனுபவிச்சுட்டு இருக்கா எல்லாரும். எல்லாரும் நம்ம நியாயம் எடுப்படலையே, நம்ம நியாயம் எடுப்படலையே, இந்த உலகத்துக்கு பண்ணாதீங்கோ. இது டவுனான இடம்னா உங்களுக்கு அப் இருக்கு. அப் அண்ட் டவுன் தான் லைஃப். மெடிடேஷன் டெய்லி பண்ணணும். சக்கரா கிளென்சிங்கிறது சொல்லி கொடுப்பாரு. நம்ம சக்கராவை வீடு சுத்தம் பண்ற மாதிரி வீடை பெருக்கி வச்சா பலபலன் இருக்கு. 2-3 நாள் கழிச்சு போனா அழுக்கு படிஞ்சு நம்ம கால் இல்லாம அழுக்கு படியும். அதே மாதிரி நம்மளுக்கு அழுக்கு படியுமா. ஏன்னா அது வந்து அவ்வளோ லேஸ்ல வந்து அதை ஓவர் கம் பண்ணி வர முடியாது. டெய்லி நம்ம அதை கிளென்ஸ் பண்ணும். ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஏதோ ஒண்ணு பண்ணு. அது அதுக்குள்ள பலன் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் பண்ணலாம். சில பேருக்கு வீட்லயே பண்ணலாம். அப்படின்னும் போது உங்களுடைய ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் பிரெயின்ல இருக்கிற எல்லா ரேசஸ்ல இருக்கிறது எல்லாமே ரொம்ப துல்லியமா இருக்கும். உங்களுக்கு வந்து நம்ம வாரிசுகள் வம்சத்துல வர ஜெனட்டிக்கல் டிஃபெக்ட்ஸ் எல்லாமே போக சான்ஸ் இருக்கு. அப்ப வந்து அந்த வம்சங்கள் வந்து நல்லா இருக்கும். வேதம் சாண்ட் பண்ண 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 நான் கண்ணால பார்த்திருக்கேன். அந்த குடும்பம் இப்படி இருந்த குடும்பம் எல்லா குடும்பத்தோடய இன்னைக்கு மேல போயிடுதா, அப்படி அந்த குடும்பமா அது அப்படிங்கிற குடும்பம் அப்படி இருக்கிற வேதம். நம்ம பண்ற ஒவ்வொரு இதுவும் நம்ம குழந்தைகளுக்கு போகும். அந்த ஜெனட்டிக்கல் உள்ள ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுடைய தாட் ப்ராசஸ், நம்மளுடைய கர்மாக்கள். ராம 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 எனக்கு அதுவும் பண்ண முடியாது. ராம ராம சொல்லுங்க போறோம். உங்களுக்கு எந்த குலதெய்வமோ அந்த நேம சொல்லுங்க. ராமநாமம் ஒஸ்தி, அதான் ராமராமன்னு சொல்றேன். உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன் வரும். சாப்பாடு போடும்போது நல்ல சுத்தமான எண்ணத்தோட பிரம்மார்ப்பணம் பண்ணி பிரம்மார்ப்பணம் பிரம்மகவீர் பிரம்மாக்னோ பிரம்மணாகுத்தம் பகவத்கீதை வந்தது. பிரம்மைவதேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினம் அகம் வைஸ்வான் அனுபூதம். இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் அந்த எல்லாமே பிரம்மம் சுத்தம். ஸோ அதை வந்து டிவைனா பாருங்க. அப்ப பார்க்கும்போது அவர் வந்து அந்த சாப்பாடுக்கு வந்து ஒரு சுத்தம் கிடைக்கிறது. சொன்னது. அண்ட் ஐ திங்க் நிறைய பேர் இதை இப்போ கவனிக்க ஆரம்பிப்பா. அண்ட் சமைக்கும் போது ஹெல்தியான தாட் ப்ராசஸோட சந்தோஷமா சமைச்சிங்கன்னா ஃபேமிலியில இன்டேக் பண்றவங்களுக்கும் அது போய் சேருமா. ஒரு மெசேஜ் இப்போ வீட்டில் இருக்கிற பெண்களாகட்டும், ஒர்க் பண்ற பெண்களாகட்டும், உங்க மனசுல நீங்க சொல்ற ஒரு மெசேஜா இருந்ததுன்னா அது என்னவா இருக்கும்? ஒர்க்கிங் விமனுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அங்கேயும் போய் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கும் வேலை செஞ்சுட்டு அவளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. வீட்டு வேலையும் செஞ்சுட்டு வெளியிலையும் வேலை செய்ய வேண்டியிருக்கு. அவளுக்கு ஒரு சப்போர்ட் இல்லை. அதுக்கு வந்து அவளுக்கு வந்து ஒரு அமைதி தேவை. அவளுக்கு ஒரு லீவ் எடுக்கிறோம்னா அந்த லீவுங்கிறது கிடைக்கிறது பத்தியில. அப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி மெடிடேஷன் கத்துக்கிறது, அது கத்துக்கிறது. அப்போ என்ன ஆகும்னா காலம்பரை ஏந்து மெடிடேஷன் பண்ணும்போது அவ 4:30 மணிக்கு கிளம்பிட்டு 5 மணிக்கு ஏந்து லேடிஸ்லாம் போறவாளும் இருக்கா. வீட்டு வேலை செஞ்சுட்டு 6:30 மணிக்கு பஸ் ஏறா ஆஃபீஸ் பஸ்ல. நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணி யோகா பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணும்போது எல்லாம் நிறைய பண்ண மெடிடேஷன் கண்டிப்பா பண்ணணும். அந்த பிராணாயம் வந்து மெடிடேஷன் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணும்போது என்ன ஆகும், முதல் நேரத்தில் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லீப்பிங் டைம் வந்து 3 ஹவர்ஸ்க்கு மேல தேவைப்படாது. 3 to 4 ஹவர்ஸ்க்கு மேல நீங்க அப்போ 18 ஹவர்ஸ் எத்தனை வேலை செஞ்சாலும் சளைக்காது. நம்ம நினைக்கிற வாழ்க்கை நமக்கு கிடைக்காது. நமக்கு கிடைக்கிற வாழ்க்கையை வச்சு நம்ம சந்தோஷமா வாழறதுதான் புத்திசாலித்தனம். ஐ திங்க் இது வந்து ரியல் வுமன் எம்பவர்மெண்ட் இல்லையா? கண்டிப்பா. எல்லாம் அவங்க நம்ம வந்து வீட்ல எம்பவர் பண்ணிக்க வேண்டியதுதான். சேலஞ்சஸ் நிறைய கொட்டி கிடக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயத்துக்கும் நம்ம போராடி, பட் அது எவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா நம்ம சின்ன சின்ன விஷயங்கள், கோயில்ல போய் ஒரு கிளீன் பண்றதோ, ஒரு கோலம் போடுறதோ, வீட்லயே உட்காந்து உங்களுக்கு சக்கரா கிளென்சிங் பண்றதோ, ஹாப்பியா இருக்கும்போது the woman when she is happy at home நிச்சயமா நாடும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒன் வேர்ல்டு ஒன் ஃபேமிலி தான் அது. சில பேருக்கு சில மெடிடேஷன் ஒர்க் அவுட் ஆகும். அந்த 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 பிரேக் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது வந்து அதுக்கு மருந்தா இருக்கும். நமக்கு தெரியாது உங்களுக்கு எது மருந்து. எனக்கு சிலது மருந்து தேவைப்படும். ஸோ அது மாதிரி நம்ம எது இருந்தாலும் நிறைய இடத்துல நடக்கிறது. நீங்க அங்க போய் கத்துக்கோங்க. பிராணாயாமம் மெடிடேஷன் அது ஒர்க்கிங் விமனுக்கு ரொம்ப தேவைப்படும். மெடிடேஷன்ஸ் அது பண்ணும்போது உங்களுக்கு பீஸ்ஃபுல் கிடைக்கும். அப்புறமா உங்களுக்கு வந்து ஹாப்பினஸா இருப்பேன். அப்புறம் ஒரு பிரச்சனை வந்தா பாப்போமே, சோ ஃபார் வாட் நெக்ஸ்ட், இட்ஸ் அ பீஜா மந்த்ரா. இது நடந்துருத்தா, இதனால டென்ஷன் பண்ணக்கூடாது. நம்மள மீறி எதுவும் நடக்கல, நம்மளை சுத்தி ஏதோ ஒரு காரணத்தோட நடந்துட்டு இருக்கு. நம்ம நினைச்சுட்டு இருப்போம் எனக்கு டேங்க்ல இருந்து 1 டம்ளர் தண்ணி குடு 1 டம்ளர் தண்ணி வரும், டேங்கே எடுத்து கொடுக்குறேங்கிறது. அப்படி அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கு. எவ்ரிதிங் இஸ் இன்சைட் அவர் ஹார்ட். லைட் இஸ் இன்சைட். ஸோ அந்த லைட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், பிரைட் ஆக்கணும். அந்த இடத்த நீங்க புடிச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச தெய்வமோ இல்ல இறை சக்தி நம்பிக்கையாக இறை சக்தி இன்சைட் எனக்கு லைட் இருக்குன்னு நினைங்க. லைட் இஸ் அ கான்ஷியஸ்னஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா the light within us. அது எவ்வளவு பவர்ஃபுல்ன்ற விஷயம் ஒரு woman will have to realize it. அதே மாதிரி so far what next, இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது ஒரு பீஜா மந்திரம். ஐ திங்க் நீங்க அத்தனை பேரும் அதை யோசிக்கணும். எவ்வளவு சேலஞ்சஸ், ஒரு 24 மணி நேரத்துல அவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் so far what next, இது ஒரு காமிங் டவுன் மந்த்ராவா நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லைட்டை ரியலைஸ் பண்ணுவோம். உங்க சொன்ன மாதிரி ஒரு அவேக்கன் ஸ்டேட், ஒரு கான்ஷியஸ் ஸ்டேட்க்கு நீங்க அத்தனை பேர் வரணும்னா டெய்லி உங்களுக்காக ஒரு 10-15 நிமிஷம் ஒதுக்கி
ஒரு சின்ன பிராணாயாமம் அவங்க சொன்ன மாதிரி மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணும்போது நீங்களும் ஹெல்தியா இருக்கலாம், மொத்த ஃபேமிலியும் ஃப்ளரிஷ் பண்ணலாம். பகவத்கீதையில ரெண்டு லைனும் டெய்லி படிங்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃபுக்கு. சனாதன தர்மங்கள். சனாதன தர்மம்னா என்ன? மன்னன் என்ன பண்ணணும், மக்கள் என்ன வேலை பண்ணணும், வீட்டு மனுஷா என்ன தர்மம் பண்ணணும், வேதி கிருத்திக்ஸ்லாம் என்னென்ன தர்மம், அவாவோட தர்மம். அதே மாதிரிலாம் இன்னைக்கு இருக்கும். இந்த அம்மா வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கா, கார்பரேட்ல ஒர்க் பண்ணிருக்கா, இவா இன்னும் ஃபர்தரா பண்ணணுங்கிறா, இவாளோட தர்மம் அது. அதான் சனாதன தர்மம்ங்கிறது. பகவத்கீதையை ரெண்டு லைன் டெய்லி படிக்கும், மீனிங் படிக்காட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு மீனிங் படிக்கிற தருவாய் வரும். நீங்க ஓபன் பண்ணாதான் அது கிடைக்கும். அப்ப வந்து நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்து இதை பண்ணினாலே போறோம். நீங்க வெறும் பெருசா சாதனை எல்லாம் பண்ண வேண்டாம், எல்லாமே நல்லா நடக்கும். பியூட்டிஃபுல் அம்மா, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு எனக்கு நிறைய மெசேஜ் நீங்க கொடுத்துருக்கீங்க. அண்ட் திரும்பவும் சொல்றேன், அந்த இன்னர் லைட் அவங்க சொன்னதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் ஆஃப் அஸ் ஆர் பவர்ஃபுல். எல்லா உமன் வி ஆர் எம்பவர்ட் பை காட். நம்ம கிட்ட ஒரு எம்பவர்மெண்ட் இருக்கு. ஆனா அந்த சூழ்நிலைனால ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ இல்ல என்னால இதை பண்ண முடியாது, எனக்கு ஏன் இப்படி அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது, ரொம்ப சகஜம். இதெல்லாம் உடைக்கிற சக்தி பிராணாயாமத்துக்கு இருக்கு. ஸ்பிரிச்சுவலா ஒரு கனெக்ட் எப்பவுமே வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்காக நீங்க பண்றது ஒரு டெய்லி பேசிஸ் ஒரு 10-15 மினிட்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். உள்நோக்கி போறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அம்மாவோட மெசேஜ். அண்ட் இன்னைக்கு நான் இங்க வந்து இவங்களோட பேசுறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். I think all of you would have enjoyed this conversation. And silence is strength அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இவங்க. And thank you அம்மா, thank you everyone.